ஹலோ, இன்னைக்கு ஒரு சூப்பர் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த குருமாவை நீங்கள் வெஜிடபிள் இல்லாமல் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, ஆனியன் அண்ட் பட்டாணி வச்சு செய்ய போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிளை நம்ம பாயில் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு கொதி வந்தோடனே காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இன்னும் குவிக்காக பண்ணணும்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற காய்கறியை பாயில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி குக்கரில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குருமாவை 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். குருமா கரைச்சிடலாம். நான் அதுக்கு 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய், இஞ்சியும் பூண்டும் வந்து இடித்து வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எடுத்திருக்கேன். ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசாலா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூவை ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் இப்போ சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி கலரி விட்டிங்கன்னா ஜோரான குருமா ரெடி. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் குருமா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் குருமா பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகவும் சால்னா டைப்லையும் பண்ணலாம். இந்த குருமாவை சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு மட்டும் வச்சு சாப்பிடாம சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?